ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃப்ளஃபி பீஸா ஆம்லேட் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? பீஸா அதுவும் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பீஸாக்கு பேஸ் ரெடி பண்ணணும். நான் இந்த பீஸாக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பீஸாக்கு தேவையான டொமேட்டோ பீஸஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் ஆனியனையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி செப்பரேட்டா லேயரா பிரிச்சு எடுத்துக்கலாம். சீஸையும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லாஸ்டா 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்ல ஒயிட் போர்ஷன் தனியா, எல்லோ போர்ஷன் தனியா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்கோட ஒயிட் போர்ஷனை லைட்டா சால்ட் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளஃபியா வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லோவை லைட்டா மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ பீசஸை இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் பீசஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆனியனும் இந்த டொமேட்டோவும் நல்லா இந்த மாதிரி செட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க எக்கோட எல்லோ போர்ஷனை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒயிட் போர்ஷனை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம்னா நல்லா ஃப்ளஃபியா வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சப்பாத்தியை மேலே ஆட் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸாக்கு தேவையான சீஸையும் மேலே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமா கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமா சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளோட ஃப்ளஃபி பீஸா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பீஸா கேட்குற குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க.